தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி சென்னை. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு niwe.res.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணதை கீழே பார்த்தீங்கன்னா கேரியர்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதான் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுது. அதில் மேலேயே பார்த்தீங்கன்னா டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இது PDF ஃபார்மேட் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பேஜஸ் இருக்குது. நான் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இந்த 2 கேட்டகரியில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்டட் இல்லைனா அது முடியும் போது ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2. இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன பார்த்தீங்கன்னா BE இல்லைனா பிடெக் EEE இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனர்ஜி, விண்ட் இல்லைனா சோலார் இந்த ரிலேட்டட் ஃபீல்டில் 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணி, நீங்கள் எந்த மாதிரி பணி செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் பேன்னு சொல்லிட்டு, அதாவது மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காங்க. வயது வருமானம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் கேட்டகரியும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்க்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2. இது பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் BE பிடெக் சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் இந்த ஃபீல்டில் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா 28 வயசு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 3வது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் BE இல்லைனா பிடெக் MSc இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த பிரிவில் BE பிடெக்லாம் MSc இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்குன்னா GIS சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காங்க. வயசும் பார்த்தீங்கன்னா 28 வயசு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரி சீரியல் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2. இதுக்கான கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் MSc டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 2 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸும் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. வயது வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு ஜாப் கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது, என்ன கல்வி தகுதி வேணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு உங்கள் கேட்டகரிக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் நம்ம சேனலில் வர இருக்குது. எல்லா ஜாப் கேட்டகரிக்கான எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது, என்னென்ன கல்வி தகுதி வேணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பேஜோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணியும் இந்த பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இந்த 5th பேஜில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கேண்டிடேட் மஸ்ட் பி ஏ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மேட்லேயே உங்களுடைய அப்ளிகேஷன் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன அப்ளிகேஷன் அவங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மேட்லேயே உங்களுடைய அப்ளிகேஷனை ரெடி பண்ணிவிட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் இல்லைனா ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் SC ST OBC கேண்டிடேட்ஸ் அவங்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி இல்லைனா டிப்ளமோ சர்டிஃபிகேட் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் அலாங் வித் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஈச் இயர். அதாவது உங்களுடைய பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் கூட வந்து எல்லா மார்க் ஷீட்ஸை வந்து நீங்கள் அனெக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுடைய அனுபவ சான்று, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அனெக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் அப்ளிகபிள் ரெலவெண்ட் டு த போஸ்ட் அப்ளை, அதாவது உங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அனெக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் வந்து ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம் மூலமாகவோ இல்லை வந்து இன்டர்வியூ மூலமாகவோ இல்லை ரெண்டுமே, அதாவது ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணியும் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை வந்து ஒட்டலனாலும் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் சைன் பண்ணலனாலும் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அந்த இவங்க கொடுத்துருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இல்லாமல் நீங்களாக ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணியிருந்தால் அதுவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூஃப் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணலனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஒரே கேண்டிடேட் வந்து வேறு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சாருன்னா அவர் வந்து செப்பரேட் அப்ளிகேஷன் தான் வந்து இந்த ஃபார்மேட் ரெடி பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபில்ட்-இன் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு, அதாவது த டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் F&A வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட் பள்ளிக்கரணை சென்னை 100 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/12/2018 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த கவர் மேலேயே வந்து என்வலப்பில் வந்து த போஸ்ட் நேம் அண்ட் கோட் இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஜாப் கேட்டகரிக்கு வந்து எந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்கணும் அந்த ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்வெலப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட், அதாவது உங்களுக்கு எந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.